எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட்டுக்கு ஒரு புதிய ஆபத்து வருகிறதா? நிஃப்டி 22,000க்கு கீழே போயிடுமா அடுத்தடுத்த நாட்கள்ல அப்படின்ற ஒரு கவலை தான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. நம்ம ஆளுங்க உள்ளூர்ல ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா நோ, நம்ம நேரா அமெரிக்காவோட தான் டீலிங் அப்படின்ற மாதிரி நாஸ்டாக் இண்டெக்ஸ் போன வாரம் வெள்ளிக்கிழமை 4% கிராஷ் ஆனதுனால நம்ம மார்க்கெட்டையும் கிராஷ் பண்ணி விடணும் அப்படின்னு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஒருவேளை திங்கட்கிழமை இன்னைக்கு அதாவது நாளைக்கு ஏதாவது ரொம்ப வீக்காக ஓப்பன் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் பெரிய அளவில் கிராஷ் ஆச்சுன்னா வாங்குறதுக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே பணம் லாக் ஆகி கிடக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த நேரத்தில் நம்மளை ஆபத் பாந்தவனா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த 23,000 அப்படின்ற ஒரு நிஃப்டியினுடைய பாயிண்ட் தான். அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக இருக்கு. அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா இனி அடுத்தது 22,000 அப்படின்னு எல்லாம் கீழே குமிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ அடுத்த வாரத்தில் எந்த ஒரு நாள்லையும் ஆண்டவா இந்த 23,000க்கு கீழே போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம வேண்டிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஜீவன் உதவியா இருக்குன்னா இந்த க்ரூட் ஆயில் தான். அவன் மிகப்பெரிய அளவுல கீழே விழுந்து கிராஷ் ஆகிக்கிட்டே இருக்கான் சமீபத்தில். ஸோ அது ஒன்று தான் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கு. ஸோ போன வாரம் வெள்ளிக்கிழமையுமே க்ரூட் ஆயில் என்பது இறங்கித்தான் இருக்கு. ஸோ அடுத்த வாரத்திலையும் இவன் தொடர்ந்து கீழே இறங்குனா வேற எவனுமே நம்மளுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, இந்த க்ரூட் ஆயிலினுடைய இறக்கம் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த சமயத்தில் எல்லாத்திட்டையுமே பிளான் பி அப்படின்றது இருக்கும். நம்ம வாங்கி வச்ச ஷேர்கள் ஏறலையா, மகனே இந்தாடா நாங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஷேர்கள் இப்போதைக்கு உருப்படாமல் இருக்கு, உன்னுடைய காலத்திலேயாவது உன்னுடைய ராசிக்கு உருப்படியாகுதான்னு பாரு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். அது பிளான் பி. அது மாதிரி உங்களுடைய மகன் போர்ட்ஃபோலியோவோ அல்லது மகள் போர்ட்ஃபோலியோவோ எவ்வளவு தூரம் நீங்க ஆல்ரெடி சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான்லாம் என்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஒரு போர்ட்ஃபோலியோ என்பது ஜீரோல தான் வச்சிருக்கேன். இன்னும் பெருசா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ குழந்தைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒரு 20 லட்ச ரூபா வரைக்கும் கோட்டக் மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்தணும். ஒரு 4 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே இதை சேர்த்திடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இது நான் எதுக்கு யோசிக்கிறேன்னா, ஒன்ஸ் அந்த 20 lakhs வரைக்கும்லாம் சேர்த்திட்டேன்னா அதுலேருந்து ஒரு 10% என்பது ஒரு வருஷத்துக்கு வருமானம் வந்ததுன்னா கூட இந்த காலேஜ் ஃபீஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ கூட 2 பேர்த்துக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். அது எனக்கு ஒரு இதுலேருந்து வந்த ரேட்ஸ்லேருந்து வந்த டிவிடெண்டை எடுத்து தான் நான் கட்டியிருந்தேன். அது மாதிரி காலேஜ் ஃபீஸுக்கு இப்போ சேர்த்து ஆரம்பிக்கக்கூடிய பணம் இப்போதைக்கு எனக்கு ஜீரோலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சேர்த்து ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரோன்னு சொல்லக்கூடாது, ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் சேர்த்திருக்கேன் இந்த கோட்டக் மல்டி அசெட் ஃபண்டில். ஸோ அதை ஒரு 20 லட்ச ரூபா கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அது லாபம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி அதிலிருந்து ஒவ்வொரு வருஷம் 10% எடுத்து கட்டினோம்னாவே கரெக்டாக வந்துடும் தான் நான் நினைக்கிறேன். இதுதான் நான் என்னுடைய சன்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் சேர்க்கணும்னு ஆசைப்படுறது. சன்னுடைய போர்ட்ஃபோலியோன்னா அவன் பேர்லேயேவா போடுவாங்க? கிடையாது. என் பேரில் 3 அக்கௌண்ட் இருக்கு, 3 ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு. 3ல் ஏதாவது ஒன்றில் தான் நான் சேர்த்துவேன். குறிப்பாக ஜீரோதால தான் காயின் மூலியமாக சேர்த்துவேன். நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் அப்படின்ற ஷேர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாளைக்கு நாங்கள் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்த இன்வெஸ்டர் ஆர் அனலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸை நாங்கள் 1-to-1 நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஸ்டார் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பிரேக் டவுன் ஆனவன் இன்னும் பெருசாக திரும்பி மேல் நோக்கி ஏறி வரல. 2025 பார்த்தீங்கன்னா பல முறை இறங்குவது ஏறுவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனுடைய ஷேர் ப்ரைஸ். அப்புறம் ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆனவன் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாக மேல் நோக்கி வரல. இந்த சமயத்தில் இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வரும் பொழுது அடுத்தடுத்த சில நாட்களில் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தற்போது ரிசல்ட் வெளியிட்டு இருந்த Q4 ரிசல்ட் சீசனில் இந்த ஷேர் எவ்வளவு ரிசல்ட் கொடுத்துருந்தது, அதனால எந்த அளவுக்கு பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவும் பண்ணக்கூடிய ஒரே பிஸ்னஸ் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக டபுள் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பிஸ்னஸை, லாபத்தையும். பட் இருந்தாலும் இப்போ தற்சமயமாக ஒரு 4-5 குவார்டர் அவங்களால பெருசாக முன்னேறி மேலே வர முடியல.
அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸுக்கு ஒரு சப்போர்ட் என்பது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த 5 ஸ்டார் ஷேரில் பணம் போட்டு வச்சிருக்கக்கூடிய எஃப்ஐஸ் ஆகட்டும், அவங்க 48% பணம் போட்டு வச்சிருக்காங்க, டிஐஸ் 17%, பப்ளிக்னு ஏகப்பட்ட பேர் இந்த ஷேர் மேலே கீழிருந்து மேலே வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. இந்த சமயத்தில் இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அப்படின்றதனுடைய இண்டிகேட்டருமே பல முறை யோசிச்சு பார்த்துருக்கு, ஒரு வேளை வங்கி இது மேலே ஏறுவானா அப்படின்னு. பெருசாக ஏறவே இல்லை. அது எப்போ போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் என்பது பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் என்பது ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கூட சமீபத்தில் இந்த வருஷத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு 436 ரூபா ரேஞ்சுக்கு ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் என்பது வந்து விழுந்திருக்கு. அதுக்குமே அவன் வந்து ஆக்சுவலாக கீழே இறங்கிட்டு லேசாக மேலே ஏறிட்டு மறுபடியும் அதே ரேட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க இது ஏறுவானா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் என்பது வரல. ஸோ இப்போதைக்கு இதில் என்ன ஒரு செய்தினா, இந்த மாதிரி அனலிஸ்ட் மீட்டிங் நாளைக்கு இருக்குது அப்படின்றது நண்பர்களே. அதே மாதிரி எந்த ஷேருக்கு கீழிருந்து மேலே ஏறக்கு ஒரு லக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது இன்னும் இந்த 5 ஸ்டார் போன்ற ஷேர்லாம் கூட இப்போ நியூஸில் பார்த்தோமே, அதில் இப்போ வரைக்கும் பெருசாக மேல் நோக்கி ஏறி வரல. எப்போ ஏறி வரும் அப்படின்றது தெரியாது. இந்த டிப்ஸ் மியூசிக் அப்படின்றது ஒரு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர். இவனுக்கு பாருங்க எப்படி ஒரு யோகம் அப்படின்றத அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சமீபத்தில் இந்த ஷேர் மிகப்பெரிய ஒரு ரேலி 900 ருபீஸ்லேருந்து பயப்படும்படியாக இறங்கிடுச்சு. எல்லாரும் நினச்சிருப்பாங்க என்னடா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கோம், ஏதாவது கும்பா பாட்டு பாடி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட 900லேருந்து 500 பக்கத்தில் கீழே வந்து விழுந்துருச்சு. கடுமையான சரிவு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏறுமா ஏறுமா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இப்போ 690 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இதில் அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. அந்த வால்யூம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த கம்பெனிகிட்ட நம்ம எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பப்ளிக்கு ஏதாவது தகவல் வராமல் ஏதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஏதாவது ட்ரேட் ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, சத்தியமாக நாங்கள் சொல்கிறோம் இந்த வால்யூம் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்றது எங்களுக்கு தெரியல, இது மார்க்கெட் டிரைவன். மார்க்கெட்லேயே திடீர்னு ஏதோ ஒரு குரூப்புகள் அதிகமாக வாங்கணும்னு பிரியப்பட்டு வாங்குறாங்க. ஸோ மார்க்கெட்டில் டிமாண்ட் வந்திருக்கு. மற்றபடி நாங்கள் ஏதாவது நியூஸ் சொல்லணும், ப்ரைஸ் சென்சிட்டிவான நியூஸ் ஏதாவது இருந்தால் நாங்கள் சொல்லியிருப்போமே, அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிப்ஸ் மியூசிக்கில் 2 முக்கியமான தகவல். சமீபத்தில் இது கீழே வந்து விழுந்தப்ப எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏறாதா ஏறாதா அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த ஷேர் வந்து சமீபத்தில் ஏறி இருக்கு. அதே மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸில் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஏறாதா ஏறாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. மறுபடியும் இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. அந்த நியூஸ் வந்த பிறகு ஒரு முறை சிறிய அளவில் ஏறி இருக்கான் போன வருஷம். இந்த வருஷம் வந்து 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 700 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்படி ஏறிக்கொண்டு வந்திருக்கும் பொழுது திடீர்னு பெரிய அளவில் வாங்கி விற்றுருக்காங்களே உங்களை ஷேர், என்ன காரணம் அப்படின்னு எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்கும் போது காரணம் எதுவும் எங்ககிட்ட இல்லைங்க, அது மார்க்கெட்லேயே எங்கள் கம்பெனிக்கு டிமாண்ட் வந்து ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க முடிச்சுட்டாங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்து. நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான செய்திகள் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக வெளிநாட்டினுடைய பணம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி இந்த 2026ல் ஒரு முக்கியமான முயற்சியை ஆர்பிஐ எடுத்திருக்காங்க, நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டினுடைய கடன் பத்திரங்களில் போட்டு வரக்கூடிய வருமானத்துக்கு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதனால ஒரு 50 to 100 பில்லியன் அமெரிக்க டாலர் கூட நம்ம நாட்டுக்குள்ள வந்தாலும் வரலாம், யாருக்கு தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். இந்த சமயத்தில் நம்மளுடைய கவலை என்னன்னா, ஒரு ரயில்வே ட்ராக்ல 2 வேணும் தண்டவாளம். ஒரு தண்டவாளத்தை மட்டும் போட்டுட்டு ட்ரெயினை ஓட விட்டா ட்ரெயின் கமுந்துரு இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு பயமா இருக்கு. ஒருவேளை ஃபாரினர்ஸ் எப்படியும் விற்கிறதுன்னு வித்துக்கிட்டு இருக்காங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல. சரி, வித்ததை இந்த நாட்டை விட்டு வெளியே எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு சரியில்லை, அதனால கம்முன்னு அதான் இப்போ நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்களா, கொண்டு இவங்களுடைய கவர்மெண்ட் பாட்டிலேயே போட்டுடலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டினுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நம்ம நாட்டிலேருந்து பணம் வெளியே போகலன்னு அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எங்கள் ப்ராப்ளம் எப்படியா சால்வ் ஆகும்? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வரக்கூடிய லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, ஒரு தண்டவாளம் போட்டுட்டீங்க. இன்னொரு தண்டவாளம்
நம்ம ஈக்விட்டிக்கும், அதாவது ஈக்விட்டினா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கி விற்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்கும் 0 எக்ஸம்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா தானே ட்ரெயின் கமுறாம போகும். எவனாவது ஒரு குரூப் வந்து சரி ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்னும் அதிகமா வித்துருங்க, முதல்ல நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமா வித்து அதை கொண்டே பாண்ட்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க டெசிஷன் எடுத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஈக்விட்டி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் பிரச்சனை. ஆகவே ட்ரெயின் போறதுக்கு நீங்க தண்டவாளம் போடும் பொழுது 2 தண்டவாளத்தையும் போடுங்கள், ஒரு தண்டவாளத்தை போட்டு விட்டு எங்களை கீழே கவுத்து விடாதீர்கள் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு ஷேர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஷேர் வந்து உச்சாணியில் பறந்துகிட்டு இருந்தான். ஏன்னா அவனுடைய செக்டரில் அவன் தான் லீடர், அவங்க கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் ஏவியேஷனில் அதிகமாக இருக்கு. அப்படி பறந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னை எப்படி ஒரு யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சம் ப்ராப்ளம்ஸ், இன்டர்னலாக ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் அப்படி இப்படின்ற ஒரு பிரச்சனையினால கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அதே செக்டரில் வந்து க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக, அவங்களுடைய ஏவியேஷன் ஃபியூவல் ரிலேட்டடாக எத்தனையோ செய்திகள் என்பது சுற்றி அதை சுற்றி போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சமயத்தில் லேட்டஸ்ட் Q4 ரிசல்ட்டில் இண்டிகோ ஷேர் என்ன கொடுத்திருந்தது ரிசல்ட், இந்த இன்டர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட்னுடைய ரிசல்ட் நம்ம போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏவியேஷன் செக்டரில் லாபம் செய்யறதே பெரிய விஷயமா இருந்தது. இருந்தாலும் இவன்லாம் வந்து நல்ல அருமையான லாபத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான். கடைசியில் யார் திருஷ்டி பட்டுன்னு தெரியல, அமெரிக்காலேயே எத்தனையோ ஏர்லைன்ஸ் வந்து திவாலாகிற கண்டிஷனில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எப்படியா லாபத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு யாரு கண்ணு பட்டுதுன்னு தெரியல. அப்புறம் இவங்களுடைய பிரச்சனையினாலேயே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நஷ்டம் என்பது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 613 கோடி லாபம், இப்போ மறுபடியும் 2662 கோடி நஷ்டம்னு தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மார்ச் குவார்டர்ல அவங்களுடைய சேல்ஸ்ல வந்து பெரிய அளவில் பிரச்சனை என்பதெல்லாம் வரல. ஸோ இப்போ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மார்க்கெட் லீடர்ஷிப் தொடர்ந்து தக்க வைத்து கொண்டே உள்ளது. இதனுடைய விலையில் ஏதாவது பெரிய திருப்பம் வருமா வராதா? இந்த ஷேர்ல இருக்கக்கூடிய தற்போதைய 2 செய்திகள் என்னன்னா, ஒன்று இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய பழைய ஹை 6250, இப்போ 4481 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய 2024 லோ எல்லாம் கீழே 2400 பக்கத்தில் இருக்கு. ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொண்டு ஏதாவது ஒரு பெரிய திருப்பு முனை தொடர்ந்து இறங்கினாலும் சரி அல்லது திரும்பி ஏறினாலும் சரி ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வராதா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்களுடைய நியூஸ் அவங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷேர் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்பாதா அப்படின்னு ஒரு முறை இந்த 2026 தொடக்கத்தில் பார்த்துருக்காங்க. ஒன்று திரும்பவும் இல்லை, ஒரு இல்லை, கும்பாதான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஏப்ரல் மாதத்தில் திரும்புமா அப்படின்ற மாதிரி பார்த்து இருந்தாங்க. அந்த இண்டிகேட்டருடைய தகவல்படி லேசாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இருந்தாலும் தன்னுடைய பழைய ஹை என்பதெல்லாம் அது வந்து சேரவே இல்லை. ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பல தரப்பினர், ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகட்டும், பல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன Q4 ரிசல்ட்டில் நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருந்த ஷேர்னுடைய நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம், இண்டிகோ. இது வந்து லென்ஸ்கார்ட் என்பது போன குவார்டரில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த குவார்டரை விட அதிகமாக லாபம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் இந்த லென்ஸ்கார்ட்ல. இந்த லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு கடும் வீழ்ச்சி என்பது வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பிக்கப் ஆகி பாதி தூரம் போனவன் அட படுபாவி, மீதி தூரம் போயிருந்தா உனக்கு என்ன, அங்கே போயிட்டு கூட கீழே விழுந்திருக்கலாம். பட் எனிவே சமீபத்தில் மேலேருந்து கீழே விழுந்த இந்த லென்ஸ்கார்ட் என்பது சமீபத்தில் ஒரு ரேலி என்பது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 506 ரூபாயாக இதனுடைய வீழ்ச்சி இருக்கு. இதனுடைய Q4 ரிசல்ட்டினுடைய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சமீபத்திய சேல்ஸ் 2516 கோடி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் என்பதை காமிச்சிட்டு, அதே மாதிரி லாபத்திலையும் 204 கோடி, இதுக்கு முன்னாடி குவார்டரில் வெறும் 133 கோடி என்பது போல இருந்துட்டு இப்போ 204 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் IPO வந்த பிறகு இந்த ஷேர் தன்னுடைய லோவிலிருந்து எவ்வளவு தூரம் ஏறி இருக்கிறது சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 359 ரூபாயிலிருந்து இப்போ 505, 40% என்பது ஏறி தற்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட கும்பா குட்டிகளா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகள் ஹையிலிருந்து 40% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நீ லோவிலிருந்து 40% ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கியா?
நண்பர்களே, இப்போ ஒரு கொடுமையான நியூஸாக ஒன்று பார்க்க போறீங்க. பெரிய ஷேர்கள் நடுவில் போய் இருந்துட்டா என்னையா நாங்கள் டெசிஷன் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது இந்த எல்என்டி என்பது மிகப்பெரிய ஒரு ஷேர். இந்த ஷேர் பெரிய அளவில் கீழே விழுந்துரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆர்டர் புக்கெல்லாம் நம்பி வளையுது ஒரு டைவர்சிஃபைடு ஷேர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஷேர் வந்து சமீபத்தினுடைய லோவில் வந்து விழுந்துட்டு ஓரளவுக்கு பிக்கப் ஆகி சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கான், தன்னுடைய பழைய ஹை வரல. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க போய் இதை எடுத்திருந்தாங்கன்னா என்னையா நீ பழைய ஹையும் வரமாட்டேங்கிற, இல்லை பழைய லோ வந்ததுன்னா குவான்டிட்டிவாவது நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்போம். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் கரெக்டாக போய் சென்டரில் உட்காந்துக்கிட்டு 2 மாசமா, ஏப்ரல் மே, இப்போ நம்ம ஜூன்லேயே என்டர் ஆகிட்டோம், 3 மாசமா ஒரே இடத்துல உட்காந்துருக்கியே, இது உனக்கு நியாயமா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையாக தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படியும் 10 ஷேரில் போட்டால் எவனா ஒருத்தர் 2 பேர் தான் வருவான், மீதியெல்லாம் என்ன கண்டிஷன் ஆவான்னே தெரியாது. அதுலேயும் இந்த மாதிரி 3 மாதம் என்ன 3 வருஷம் கூட ஒரே இடத்துல உட்கார வச்சாலும் உட்கார வச்சிருவானு. ஸோ எதுவுமே செய்ய முடியாது, மார்க்கெட் என்ன செய்யுதோ அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு பொறுமையாக தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எல்என்டி ஷேரில் என்ன ஒரு செய்தினா, அது கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த எல்டி ஷேரில் ஒரு செய்தி. நண்பர்களே, கடைசியாக என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் வந்து பெரிய கம்பெனியில் ஹெச்ஏஎல்ல விடவும் இந்த பிஎல் ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னா ஹெச்ஏஎல் ஏறதுக்கு முன்னாடியே இவன்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு ஏற்றம் என்பதை காமிச்சுக்கிட்டு இப்போ தற்போதைக்கு வந்து இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் வந்து கீழே வந்து விழுந்து கிடக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் என்பவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஷேர் வந்து எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க விலை ஏறினாலும் என்ட்ரி ஆவாங்க, அந்த விலை இறங்கி கிடந்து பிஇ ரேஷியோ பிஇஜி ரேஷியோ இது எல்லாமே அவங்களுடைய கம்ஃபர்டபுள் லெவலுக்கு உள்ளே வந்துச்சுன்னா என்ட்ரி என்பது செய்வாங்க வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஸ்விங் லோ வந்துட்டு லேசாக திரும்புகிற மாதிரி தெரிகிறான், ஸ்டாப் லாஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரினா அந்த குரூப் வந்து இது என்ட்ரி என்பது எப்போது கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எப்போ என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம ரீட்டைல் பீப்புள் சும்மா ஆளாளுக்கு ஒவ்வொரு ரேட்டில் என்ட்ரி ஆகும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுங்க வேல்யூ இன்வெஸ்டர் ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி என்ட்ரி ஆவாங்க. அதில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் வந்து பணம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்கள பொறுத்த வரைக்கும் லோ ரேட்டில் ஒரு செக்டர் லீடர் ஷேரோ ஒரு நல்ல அருமையான எதிர்கால பங்கோ ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக்கோ கீழே வந்து சப்போர்ட் உளுந்தா கவ்வு அப்படின்ற மாதிரி கவ்வக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றது இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு நியூஸ். இது போக வந்து ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டரில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதில் ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் என்பது உளுந்திருக்கு அப்படின்றது அந்த ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸினுடைய ஒரு நியூஸ். இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை பிப்ரவரி மாதத்தில் ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் என்பது உளுந்துருந்தது. அப்போ வந்து அவன் ஒன்றும் பெருசாக ரேலி என்பதை காமிச்சிக்கல. இப்போ இந்த முறை இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அது ஒரு நியூஸாக இருக்குது. இன்னொரு நியூஸ் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான லார்ஜ் கேப் ஷேர்களில் இவனும் ஒன்றா இருந்துட்டு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இந்த ஷேரில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி. சரி நண்பர்களே, அடுத்த வாரத்தில் நம்மை ஆபத்து சூழ்ந்திருக்கிறதா, நிஃப்டி ஏதாவது 22,000 போகுமா அப்படின்னு நம்ம வந்து பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதே சமயம் 22,000 வந்தால் ஜாலி, எந்த பங்குகளை போய் பிடிக்கணும்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. நம்மளுக்கு 22,000 போய் நீ புதுசாக மக்களை சந்தோஷப்படுத்துறத விட நாங்கள் ஏற்கனவே மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோம், அதனால் நீ கீழே போகாத, புதிய ஆபத்தை கொண்டு வராமல் 23,000 உடைக்காமல் அங்கிருந்து 23,001 நீ வா, ஆனால் 23,000 உடைக்காத அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.